ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது விதானோட அம்மா ரூம்ல வந்து அப்படியே தலகாணி எடுத்து விதான் அப்படியே கொலை பண்ணலாம் அப்படின்னு போறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. சரோஜா நிறுத்தி என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? பாட்டி இருந்துட்டு சொல்றாங்க, நீ அவனை கொலை பண்ண தானே போன, உண்மையை சொல்லு. நீ அவனை கொலை பண்ண போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு. அதுக்கு விதானோட அம்மாவும் இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி சமாளிக்கலான்னு முயற்சி பண்றாங்க. முடியல. பாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, நீ பொய் சொல்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் என் கண்ணாலேயே பார்த்தனே. அப்படி இருக்கும்போது எப்படி நீ பொய் சொல்லுவ? சொல்லு. உன் உண்மை என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கிட்டேயும் போய் சொல்லி உன்னோட முகமுடியை நான் கல்றேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க. கரெக்டா அங்கிள் வந்து பாட்டியோட வாயை பிடிச்சி அமுத்திடுறாங்க. அதுக்கு இந்த சைடு வில்லியோ, சாரி இனிமேட்டுக்கு வந்து விதான் அம்மான்னு கூப்பிட வேணாம், நம்ம வில்லி அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த சைடு வில்லி அம்மாவும், என் அன்பான மாமியாரே, என்ன மூச்சு விட கஷ்டமா இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மூச்சே இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் பயப்பிள்ளைங்க ஒரு பிளானை போடுதுங்க. விதி கீழே கெஸ்ட் ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டே இருக்கும்போது விதான் கொலை பண்ண வர மாதிரியே அவளுக்கு தோணுது. திடீர்னு எந்திரிச்சிடுறா. கடைசியே பார்த்தா அது எல்லாமே கனவு. அப்படியே எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறா. கதவு தட்டுற மாதிரியே சத்தம் கேட்குது. அப்படியே விருட்டுன்னு பயந்து அந்த கிளாஸ் அப்படியே தூக்கி போட்டுடுறா. எங்க மறுதிருப்பி விதான் வந்து தன்னை கொலை பண்ணதான் வரானோ அப்படின்னு நினைச்சிட்டு பயந்து அப்படியே போய் உட்காந்துட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் கதவு தர விதி அப்படின்னு அவினாஷோட சத்தம் கேட்குது. ஏற்கனவே ஒரு டைம் வந்து விதி தூங்கிட்டு இருக்கும்போது நடு ஜாமத்துல அவினாஷ் இதே மாதிரி தான் வந்து கதவு தட்டினான். இவன் எதுக்கு திரும்ப திரும்ப வந்து இதே வேலையை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விதிக்கு ஒரே குழப்பம். நான் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்கி இந்த சைடு நின்றுட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா விதான் சைக்கோ தொல்லை. இந்த பக்கம் பார்த்தா அவினாஷ் வந்து நடுஜாமத்துல வந்து கதவை தட்டி தொல்லை பண்ணிட்டே இருக்கான். விதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நான் கதவெல்லாம் திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த சைடு நின்றுட்டு இருக்கான். அவினாஷ் இருந்துட்டு, தயவு செஞ்சு கதவை தர, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கதவு தர விதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்திட்டு இருக்கான். விதானுக்கு சுயநலம் வந்துருது. விதி எங்க மறுதிருப்பியும் தன்னை விட்டு போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் சுத்தி பாக்குறான். விதியை காணோம். சரின்னு சொல்லிட்டு கீழே தேடி வரான். அவினாஷ் இருந்துட்டு விதியை கதவு திறக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்துடுறான். என்ன விதி எதுக்கு இங்க இருக்கா? அது மட்டும் இல்லாம இவன் எதுக்கு விதியை கதவு திறக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். இந்த பக்கம் விதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நான் கதவு திறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சைடு நின்றுட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு விதானும் வந்துடுறான். டே அவினாஷ், இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவும் என் பொண்டாட்டி ரூமை கதவு திறக்க சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் இந்நேரத்துல என்ன பேசணும் உனக்கு? என்ன கதவு திறக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கேட்க விதிக்கு இந்த பக்கம் அப்படியே டர்ரு விட்டுருது. ஐயோ மறுதிருப்பியும் கொலகார மாதிரி எங்க ஆயிடுவானோ அப்படின்னு நினைச்சு பயந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் கதவை திறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடவே இருக்காங்க விதி. இந்த பக்கம் அங்கிளோ, ஏய் சரோஜா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் ஏதாவது உன்னை பிடிச்சிருச்சா? நீ எதுக்கு அவனை போய் கொல்ல போன? நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். நீ எனக்காக இதுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு. பாட்டியை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரலன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நீ கண்டிப்பா மாட்டே இருந்திருப்ப அப்படின்னு அங்கிள் சொல்ல, வில்லியம் வந்துட்டு சொல்றாங்க, நான் ரொம்ப வருஷமா இதுக்காக காத்துட்டு இருந்தேன். நம்ம நினைச்சதை அடையலாம்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அந்த கிளவி மட்டும் வரலன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட பரவாயில்ல, நான் அதை செஞ்சு முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு. விதான் கதையை இன்னைக்கு நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு வில்லி அம்மாவோ சொல்ல, அங்கிளோ, ஏ சரோஜா, உன்னை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அமைதியா இரு. விதான் நம்ம வழியில இருந்து தப்பிக்கவே முடியாது. இது கடவுளே அவனுக்கு எழுதின தலையெழுத்து. உனக்கு புரியுதா? மகேஷ் உயிரில் என்ன எழுதியிருக்கான்? தெளிவா எழுதியிருக்கான். விதானுக்கு மட்டும் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்தது அப்படின்னா அவனோட சொத்து எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காமலே போயிடும். இப்படி இருக்கும்போது அவனை நீ எப்படி கொலை பண்ண போலாம் அப்படின்னு அங்கிள் கேட்க, இல்ல நான் ஏதோ ஒரு வேகத்துல இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். விதான் உயிரோட இருக்க வரைக்கும் தான் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். சாரி, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அங்கிள் கிட்ட கேக்குறாங்க. சரி, விதான் எந்திரிச்சிட்டு போறான், நான் போய் அவன் பக்கத்துல போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அம்மா போக இந்த சைடு அங்கிளோ கையை பிடிச்சிட்டு விடாம, விதான் காலையில தான் எந்திரிப்பான், இன்னைக்கு நைட்டு நீ என் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்றாங்க. என்ன ஒரு கருமாந்திர காட்சி. இந்த பக்கம் விதியோ அந்த பயத்தோடவே அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. விடிஞ்சிருது. காலையில கதவு ஓபன் பண்ணிட்டு பாக்குறாங்க. பார்த்தா விதான் வாசல்லையே பாவமா படுத்து கிடக்குறான். விதி இருந்துட்டு எழுப்புறாங்க. எந்திரி விதான், உனக்கு நல்லா இருக்கா உடம்பு அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேன். நைட்டு அவினாஷ் வந்து ரூம்ல கதவு தட்டி உன்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தான். எங்க திரும்பவும் வந்துட போறானோன்னு நினைச்சுதான் உனக்காக நான் இங்க காவல் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு விதியோ,
நீங்க என்ன பத்தி கவலைப்படுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா உங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. நைட் ஆனா சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். பகல்ல அன்ப கொட்டுறான். பாவம் அவளும் என்ன பண்ணுவா? இந்த சைடு வில்லி அம்மாவும் ரூம்ல வந்து பார்க்குற விதான காணோம். எங்க போனா இவன்? அப்படின்ற மாதிரி ஒரு மாரி தேடிட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு விதான் வந்துடுறான். அம்மா நான் உங்கள்ட்ட ஒண்ணு பேசணும் அப்படின்னு. சொல்லுப்பா அப்படின்னு. நேத்து நைட்டு எதுக்கு விதி கீழ போய் படுக்க போனா? அப்படின்னு கேட்க, நான் தான்ப்பா நைட்டு முழுக்க உன்ன பார்த்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவ தூங்குறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம இருந்தது. அதான் கெஸ்ட் ரூம்ல போய் படுன்னு சொல்லி அவள நான் படுக்க சொன்னேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ சரின்னு சொல்லி விட்டுர்றான். கீழ காலையில பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கும்போது ஆன்ட்டி இருந்துட்டு சொல்றாங்க, பாட்டி காலையிலேருந்து நான் தேடிட்டே இருக்கேன், காணோம். யாராவது பார்த்தீங்களா வீட்ல இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கிளோ, இல்ல பாட்டி காலையிலேயே நேரத்திலேயே ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. பூஜை என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு சித்தியோ, என்ன பூஜை இருக்கா? அதுவும் காலையில விடிய காலையில செருப்பு கூட போடாமலா போவாங்க? இவ்வளோ அவசரம் அவங்களுக்கு, என்ன அவ்வளோ அவசரம் பூஜைக்கு அப்படின்னு கேட்க, அவங்க ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க போய் பூஜைக்கு போய் ரெடி பண்ணுங்க. குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத பாக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு அங்கிள் சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு. இந்த பக்கம் விதியும் விதானும் கீழே பூஜைக்காக வராங்க. கரெக்டா ஆன்ட்டி இருந்துட்டு, விதி உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கா? நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு ஓடி போற, திரும்பவும் சரோஜா கூட வர, அமைதியா போய் கீழே போய் படுத்துக்கிற, என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல, பதில் சொல்லு. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர, இது வீடா இல்ல சத்திரமா அப்படின்னு ஆன்ட்டி கத்துறாங்க. இதை பார்த்த வில்லி அம்மாவுக்கோ, இது என் பையன் சம்மந்தப்பட்ட விஷயம், இதுல யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுறாங்க. அதுக்கு ஆன்ட்டியோ, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக அப்படின்றக்கப்ப நான் இதுல கேட்கலாம், இதுல எனக்கு உரிமை இருக்கே அப்படின்னு கேட்க, அங்கிளும் இந்த சைடு வந்து, இது அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்க பாத்துக்குவாங்க, நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லி ஆன்ட்டியே ஆஃப் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் விதானம், இருங்க இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் பக்கத்துல போய், டேய் நேற்று நைட்டு எதுக்குடா விதியை வந்து கதவு திறக்க சொன்ன சொல்லுடா, இந்நேரத்துல அதுவும் நடு ஜாமத்துல என் பொண்டாட்டி ரூம்ல போய் கதவு திறக்க சொல்ற, என்ன விஷயம் சொல்லுடா, எதுவா இருந்தாலும் பகல்ல நீ பேசியிருக்க வேண்டியதானே, நைட்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கும் அவினாஷ்க்கும் ஒரே கோவம் வந்துடுது. உன்னை பத்தி தாண்டா கேட்கலான்னு போனேன், உன் பொண்டாட்டியும் நீயும் நைட்டு ஒன்னா தான் போனீங்க, திடீர்னு அவன் ரூம்ல இருந்து பயந்து ஓடி போறான், எதையோ பார்த்த மாதிரி, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அதனாலதான் கேட்கலாம் தனியா பேசலாம்னு சொல்லி தான் நான் கேட்டேன், ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உன் பொண்டாட்டி நீ போய் கேள்றா போடா அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி விட்டுறான். சரி வாங்க எல்லாரும் பூஜைக்கு நேரம் ஆச்சு, பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு விதியும் பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது விதான் வந்து அவினாஷ் சொன்னதே தான் ஞாபகம் வந்திருக்கு. சரியா பூஜையில கான்சென்ட்ரேஷன் பண்ணாம விதியவே பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு தங்கச்சிக்காரிய ஒரு வேலை பண்ணி விட்டுருது, இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமி பக்கத்துல அந்த விளக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டாண்டு, அதை விதி பக்கத்துல தள்ளி விட்டுறா. அதை கரெக்டா ஹீரோவும் பார்த்துடுறான். பார்த்துட்டு விதியை காப்பாத்தலான்னு போகும்போது அவன் மேல நெருப்பு பட்டுருது. இவனை போய் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதியும் ஓடி போய் சோஃபா பக்கத்துல இருக்க அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து விதான போத்தி காப்பாத்திடுறா. மேல பெட்ரூம்ல முதுகுல காயம் பட்டதுக்கு விதி மருந்து போட்டுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. எதுக்கு விதி அழுகுற? இந்த காயம் எனக்கு அவ்வளவா வலிக்கல, நேத்து ராத்திரி நடந்ததை விடவா இது எனக்கு வலிக்குது, உண்மையை சொல்லு, நேத்து ஏன் அப்படி வீட்டை விட்டு ஓடி போன, என்ன காரணம், நீ என்கிட்ட இருந்து எப்பவுமே விலகியே இருக்கே, அதுக்கான காரணம் என்ன, என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். அப்படியே சொல்லவும் ஆரம்பிக்கிறா, நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல என் பக்கத்துல வரும் பொழுது ஒரு பொண்ணு மாதிரியே மாற ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க பக்கத்துல நான் வந்தேன் அப்படின்னாலே என் உயிரே என் கையில இல்லை, அந்த அளவு எனக்கு ஒரு பயம் வருது. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பா. இந்த சைடு திரும்புவா பாருங்க, கரெக்டா விதான் ஒரு நிமிஷம் சைக்கோவா மாறி கத்தி எடுத்து விதி மேல அப்படியே போடுறான். கரெக்டா விதியும் கீழே குமிஞ்சிடறா. அந்த கத்தி டோர் மேல பட்டு அப்படியே நிக்கிது. சைக்கோ பையன் எப்படி எந்த நேரத்துல என்னமா மாறுவானே தெரியல. விதிக்கு ஒரு நிமிஷம் அப்படியே உயிரே கையில இல்ல, ஒரு மாதிரி டர் ஆயிருது. கரெக்டா தம்பியோ, உங்களை கீழே அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்றான். சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு விதியும் கீழே ஓடிடுறா. கீழே போய் நடந்ததெல்லாம் வில்லியம்மாட்ட சொல்ல, நீ அவசரப்படாத விதி, நானும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியும் பார்த்துட்டேன், இதுக்கு சரியான முடிவு இது கிடையாது, திரும்பவும் நீ இதே மாதிரி பண்ண அப்படின்னா இது உன் உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்ல, விதியோ எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அவரை நம்ம ரெடி பண்ண முடியும், அதனால எல்லா உண்மையும் அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இல்ல
அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வில்லி அம்மா விதியை ஆஃப் பண்றாங்க. இந்த சைடு விதான் வந்து நான் பேசிட்டே இருக்கேன், பாதியிலே வந்துட்ட, சொல்லு விதி, நேத்து எதுக்கு என்னை பார்த்து அப்படி ஓடி போன சொல்லு, நானும் உன்னை எங்கெல்லாமோ தேடினேன், சொல்லு விதி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு டார்ச்சர் பண்றான். விதிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.